அப்ப மக்களோட பாதுகாப்பையும் தனி உரிமையும் பாதுகாக்க வேண்டிய அரசே அவங்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆமாம். தள்ளுறாங்களோ? இப்போ நீங்கள் வந்து எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நான் அவங்க வரேன், ஏமா இங்கே வாமா, உன்னோட ஓடிபி சொல்லு, உனக்கு அது வருதா இது வருதான்னு பேருக்கு கேட்டுட்டு நம்பர் சொன்னதுக்கப்புறம் ஓடிபி சொல்லு, ஓடிபி சொன்னதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட டேட்டாவை கொடுத்துட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அன்னையிலேருந்து திமுகவோட உடன்பிறப்பாக மாறிவிட்டீர்கள் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக என்னோட ஓட்டர் லிஸ்ட்டில் நான் எடுத்துருவேன். உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு சரி, உங்களோட வந்து ஆதார் கார்டு டீட்டெயில் இருக்கிற உங்களுக்கு பிறந்தது, நீங்கள் வசிக்கிறது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதான் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு சிபில் ஸ்கோர், உங்களுக்கு எந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறது, உங்கள் பேங்க்கில் நான் லோன் எடுக்கிறது, என்னென்ன இந்த கர்மாந்திரமான இந்த ஸ்கேம்ஸையோ என்ன பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் பண்ணிடுவான். அதாவது திருட்டுப்பா எந்த மாதிரி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கிறனால எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் ஆகலாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கோர்ட்டே உள்ள வந்து கண்டனம் கொடுத்துட்டாங்க. அதிமுகலேருந்து வழக்கறிஞர் வந்து பொதுநல வழக்கு கொடுக்குறாங்க, இது பண்ணக்கூடாது, நிறுத்தணுங்கிறது வந்து கோர்ட் வந்து முன் வந்து நிறுத்திட்டாங்க.